அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க முன்வாருங்கள். உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி நாளில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகரிக்கும். உங்கள் உடலில் 7 சக்கரங்களும் தூண்டப்படும். 7 சக்கரங்களும் ஒருத்தருக்கு நல்லா சுறுசுறுப்பாக இயங்குச்சு அப்படின்னா அந்த மனிதருடைய வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி தான். அதில் எந்த சந்தேகமுமே வேண்டாம். நம்மளுடைய சக்கரங்களை தூண்டுறதுக்கே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு எளிமையான ஒரு சூட்சமத்தை ஆன்மீக ரீதியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நிச்சயமாக தெளிவுபடுத்துவேன். இதை நீங்கள் செய்ய வேண்டிய நாட்கள் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா? இரவு பொழுதில் செய்யணும், தூங்குறதுக்கு முன்னாடி செய்யுங்க. அது மாதிரி அசைவம் சாப்பிட்ருந்தீங்கன்னா செய்யக்கூடாது, மாத விளக்காக இருக்கிறவங்க செய்யக்கூடாது, பிறப்பிறப்பு தீட்டுக்கு போயிட்டு வந்தவங்க செய்யக்கூடாது. மற்றபடி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே தாராளமாக செய்யலாம். இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசனை திரவியம் ஏதாவது அத்தர், ஜவ்வாது அத்தர் அல்லது மல்லிகை அத்தர், இது ரெண்டுமே கிடைக்கலங்க, பன்னீர் இருக்குது, உபயோகப்படுத்திக்கலாமா? தாராளமாக உபயோகப்படுத்திக்கோங்க. சிறிதளவு மஞ்சள் தூள், அவ்வளவே தான். இந்த 2 பொருள் தான் தேவை. இந்த 2 பொருளையும் எடுத்து நேராக நீங்கள் பூஜையில் போய் நீங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க. அதன் பிறகு நேராக படுக்கை இறக்கி எடுத்துகிட்டு போயிருங்க. எடுத்துகிட்டு போயிட்டு கிழக்கு திசையை நோக்கி அல்லது வடக்கு திசையை நோக்கி அமர்ந்துக்கோங்க. வெறும் தரையில் உட்கார வேண்டாம், கீழே ஒரு துணி விரிச்சுக்கோங்க. உட்காந்துட்டு மனதார உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் உதவியால் எல்லாமே கிடைக்கும். முதல்ல உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதார நினைங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள்லாம் அழியணும் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்தது உங்கள் பிரார்த்தனை தெய்வத்திடம் முன்வைங்க. வச்சுட்டு உங்களுக்கு தீராத கடனா, தீராத பகையா, தீராத நோயா அது தீரணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கீங்களே அதில் கொஞ்சோண்டு பன்னீர் ஊற்றி உங்கள் மோதிர விரலால் குழைச்சிக்கோங்க. வாசனை திரவியம் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா வாசனை திரவியம் ஊற்றி மோதிர விரலால் குழைச்சிட்டு ஸ்வஸ்திக் சின்னத்தை, அதாவது ஸ்வஸ்திக் சின்னம் டிஸ்பிளேல பார்க்குறீங்க இல்லையா, அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை உங்கள் இடது உள்ளங்கையில் வரைந்து விட்டு தூங்கச் செல்லுங்கள். அதை நீங்கள் வரைஞ்சிட்டு அப்படியே போய் தூங்கிக்கோங்க. மறுநாள் காலையில் எழுந்துச்சி கைகளை கழுவிக்கலாம். இதை நீங்கள் தொடர்ந்து டெய்லியுமே கூட செய்யலாம், தவறே கிடையாது. ஆனால் குறிப்பிட்டு நான் சொன்ன இந்த நாட்களில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கூடுதல் விசேஷம். சில எண்கள், அதாவது நிறைய விஷயங்கள் பாருங்களேன், இந்த நம்பர் எழுதுறது, அது மாதிரி ஸ்விட்ச் வேர்டு சொல்கிறது, அது மாதிரி தேவதைகளின் பெயர்களை சொல்கிறது, மந்திரங்கள் சொல்கிறது, இது எல்லாமே பிரபஞ்சத்தோடு இணைந்து நமக்கு தேவையானது நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும். ஆனால் இதில் ரொம்ப முக்கியம் நம்பிக்கை. நம்பிக்கையோடு செய்யக்கூடிய காரியங்களுக்கு வெற்றி கிடைக்காம போகாது. மனம் தளராமல் எனக்கு இந்த கஷ்டம் இருக்குங்க, அந்த கஷ்டம் இருக்குங்க, நான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா, இதெல்லாம் எதையுமே நினைக்காம நீங்கள் நினைச்சது கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தின் உதவியால் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் கர்ம வினையின் அடிப்படையில் கிடைக்குங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏகப்பட்ட பாவம் நாம் செஞ்சுருப்போம், இல்லை நமக்கு முன்னாடி உள்ளவங்க செஞ்சுருப்பாங்க. அது எல்லாமே நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கர்ம வினை அழிய நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளாகட்டும், அது மாதிரி நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களாகட்டும் ஒரு செகண்டுக்குள்ளேயே நமக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால் இந்த விஷயத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.